நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நண்பர்கள், நம்ம கஸ்டமர்ஸு, ஹோல்சேல் பார்ட்டிஸ் எல்லாம் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோ எடிட் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். அதாவது பிஸ்னஸில் வந்து ஆன்லைன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். நமக்கு மெயின் அதுதான். ஆன்லைனில் நிறையா வந்து சம்பாதிக்க முடியுமா, அதுக்கு என்னென்ன வேணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆன்லைனில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு நிறைய சிறந்த வழிகள் இருக்குது. உங்கள் முயற்சி வேணும், உங்கள் உழைப்பு வேணும். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நம்ம மீஷோ பிளாட்ஃபார்ம்ஸு இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசானை கம்பேர் பண்ணும்போது மீஷோ பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதில் லேக்ஸ் கணக்கில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். மந்த்லி வந்து நம்ம அதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு காரணம் வந்து நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸ். நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுப்போம், நிறைய ஆஃபர்ஸ் அவங்களும் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் நம்ம அந்த இதில் ஃபுல்லாக நம்ம சேர்ந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு பொருளை சில சமயம் நம்ம வந்து 80 ரூபாய்க்கும் கொடுப்போம், 70 ரூபாய்க்கும் கொடுப்போம். சம்மர் டயத்தில் இப்போ சண்டே சேல்ஸ்ன்னு போடுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்து நிறையா நம்ம ரீச் பண்ணிகிட்ருக்கோம். பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் இல்லை, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே பண்ணலாம். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு நேம், ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். அந்த ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய வரி. அந்த வரியில் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி 20 lakhsக்கு மேலே போனால் கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்தே ஆகணும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் பண்ணிடுவேன். ஏன்னா ஜிஎஸ்டி நீங்கள் எடுக்கிற ஒரு ஆடிட்டர் வச்சு அதை ஃபைல் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டி பில்லு வாங்கும்போது அதை கால்குலேஷன் பண்ணி ரிட்டன் எடுக்கிறது, ஃபைல் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து பெரிய அளவில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்து தான் ஆகணும். ஆனால் இதுக்கு மஸ்ட்டு ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக், நீங்கள் ஓரளவு வந்து ஸ்டாக்கு நீங்கள் எந்த அளவு அப்டேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த அளவு கையில் இருக்குது, அதை பொறுத்து தான். மினிமம் வந்து நீங்கள் ஒரு 1 lakh நீங்கள் வச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். கம்மியாகவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும். ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் இந்த மீஷோவில் வந்து பதிவு பண்ணவே முடியும். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகிருக்கும். ஆன்லைனில் நிறைய பேர் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இது நிறைய பேர் ஃபேக்காகவும் நிறையா பேர் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு இது கொடுங்க, அது கொடுங்க அப்படின்னு அமௌண்ட் வாங்கி ஏமாற்றிடுறாங்க. மீஷோ பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நீங்கள் டைரெக்டாக நீங்களே இது பண்ணிடலாம். ஒவ்வொரு கேட்லாக்குமே நீங்களே அப்லோட் பண்ணலாம். அதில் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து ஆன்லைனில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு உண்டான வழிகள் நிறையா இருக்குது. நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாமே சொல்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.